சேலம் கிச்சிப்பாளையம் காந்தி மகான் தெருவில் உள்ள தீண்டாமை சுவர் உடைப்பதற்கு முக்கிய காரணமாக விளங்கியவர் தோழர் சேட்டு என்கிற சிவகுமார் அவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட், சேலம் மாநகர கிழக்கு 42வது வார்டு செயலாளர். அங்கு இருந்த தீண்டாமை சுவர் உடைப்பதற்கு இவர் 2 தசாப்த கால போராட்டத்திற்கு பிறகு காந்தி மகான் தெரு தீண்டாமை சுவர் இடிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 7, 2011 அன்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இணைந்து பல்வேறு அடக்குமுறையை சந்தித்த பிறகும் உறுதியாக போராடினர். அரசாங்கம் கோரிக்கையை ஏற்று சுவரை அகற்றப்பட்டது. தோழர் சேட்டு என்கிற சிவகுமார் சிபிஐஎம் வார்டு செயலாளர். நீண்ட கால போராட்டத்தில் ஒரு முக்கிய நபராக இருந்தார். அவர் தலித் குடும்பங்களின் நீதிக்கான கோரிக்கையில் தொடர்ந்து ஆதரவளித்தார். இச்சம்பவம் நடந்து 2026ஆம் ஆண்டுடன் 15 வருடம் நிறைவடைந்து விட்டன. இப்பொழுது அப்பகுதியை சேர்ந்த மக்கள் சகஜமான வாழ்க்கை வாழ்கின்றனர். இதற்கு முக்கிய காரணம் சிபிஐஎம், இந்திய ஜனநாயகம் வாலிபர் சங்கம், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி. 42வது வார்டு செயலாளர் தோழர் சேட்டு என்கிற சிவகுமார் மற்றும் தோழர்கள் தோழர் பொன் சரவணன் மாநகர செயலாளர், எம் தமிழ்ச்செல்வன், பி மணியாரன், எஸ் சின்னத்தம்பி, கே லோகு, கே முருகன், வி பெரியசாமி, தோழர் எஸ் கே முருகன் மாநகர பொருளாளர். உண்ணாவிரதத்தை துவக்கியவர் தோழர் எஸ் முத்துக்கண்ணன் மாநில தலைவர், தோழர் எஸ் கே சேகர் மாவட்ட செயலாளர், தோழர் ஏ முருகேசன் மாவட்ட தலைவர், தோழர் பி நாகராஜன் மாநகர தலைவர். கோரிக்கையை விளக்கும் பேச்சாளர்கள் கே குமார் மாவட்ட பொருளாளர், சி ராமசாமி மாவட்ட துணை தலைவர், கே வெங்கடேஷ் மாநகர துணை செயலாளர், பி ஜெயக்குமார் மாநகர துணை தலைவர், தோழர் ஆர் சந்துரு மாநகர துணை செயலாளர், தோழர் என் பிரவீன்குமார் மாவட்ட துணை செயலாளர், தோழர் சி ரேவதி மாவட்ட துணை தலைவர், தோழர் சி சேட்டு சிவகுமார் முன்னாள் மாநகர தலைவர், தோழர் ஏ ஜெயா மாநகர துணைத் தலைவர், பி வெங்கடேஷ், ஆர் பன்னீர், ஆர் ரமேஷ், எஸ் யுவராஜ், எம் பாஸ்கர், கே குமார், தோழர் பி ராமமூர்த்தி ஜவுளி சங்க மாவட்ட செயலாளர்.